குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப புடிச்ச கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது குடுத்து விட்டிங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பா காலியா வரும். இது பண்ணுறதுக்கு 6 சப்பாத்தி நான் எடுத்திருக்கேன். அத இப்ப கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசா கட் பண்ணியிருக்கேன். நீங்க சின்னதாவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்து வதக்கி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்ததும் இதில் நம்ம கட் பண்ண சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி. செஞ்சு பாருங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.